பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு சாஸ்திர சம்பந்தமான பதிவு. பொருளாதார சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஈஸியான ஒரு பரிகாரத்தை சொல்றேன், செய்யுங்க. பொருளாதார சிக்கல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொருளாதார சிக்கல், எனக்கு வேற வழி இல்லை, பொருளாதாரத்துல நான் பின்தங்கி இருக்கிறேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன், பொருளாதாரம் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கேங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தினமும் வளர்பிறை அன்று இரவு நீங்கள் சந்திர வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்கள். சந்திர வழிபாடு நேர ஒண்ணும் பண்ண வேண்டாம், நேர போய் சந்திரனை பார்த்து ஓம் நமோ சந்திராய நமக, ஓம் நமோ சந்திராய நமகன்னு 21 முறை நீங்கள் சொல்லணும். அந்த சந்திரனை பார்த்து மொட்டை மாடிக்கு போயிடுங்க. எப்ப வேணாலும் போலாம். தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சந்திர வழிபாடை முடிச்சுட்டு வந்து தூங்க. வளர்பிறையில தான் போகணும், தேய்பிறையில போக கூடாது. வளர்பிறையில அந்த 15 நாள் இருக்கக்கூடிய வளர்பிறையில டெய்லி போய் சந்திர வழிபாடு பண்ணுங்க. தினமும் போக முடியலன்னா போய்த்தான் ஆகணும். பொருளாதார சிக்கல் விலகும். இல்ல போக முடியலனாலும் உங்க வீட்டு வாசல்ல இருந்து அப்படியே பார்த்து ஓம் நமோ சந்திராய நமக, ஓம் நமோ சந்திராய நமகன்னு 21 முறை கை கூப்பி சொல்லுங்க. இல்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன்னாலும் அந்த ட்ரெயின்லயே நீங்க வந்து பார்த்து சொல்லலாம். இல்ல டிராவலிங்ல இருக்கும்போது மனசுக்குள்ள அந்த வளர்பிறை சந்திரனை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து 21 முறை சொல்லுங்க. இல்ல நான் ரூம்ல இருக்கேன், எங்க இருந்தாலும் சரிங்க, எங்க இருந்தாலும் சரி. வளர்பிறை ஏன் இதை ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, பொருளாதார சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இது. பொருளாதார சிக்கல் எல்லாருக்கும் உண்டுங்க, எல்லாருக்கும் உண்டு. இது ஒரு சின்ன பரிகாரம் தான். இதுக்கு நீங்க செலவு பண்ண வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம், டைமிங் தான். இதை நீங்க செய்ய 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 15 நாள் கரெக்டா விட்டுருங்க, அடுத்த 15 விட்டுருங்க, அடுத்த 15. இது மாதிரி நீங்க கண்டினியூவா செய்யுங்க. பொருளாதார சிக்கல் போயிடும். சரி, இப்ப லேடிஸ் வந்தாங்க, 3 நாள் நான் என்னங்க பண்றதுன்னு 3 நாள் விட்டுருங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. யார் வேணாலும் செய்யலாம். வேலைக்கு போகின்றவர் யார் வேணாலும் செய்யலாம், குழந்தைகள் தவிர. யாருக்கெல்லாம் பொருளாதாரம் நல்லா வேணுமோ அவங்க செய்யக்கூடியதுதான் இந்த விஷயம். எது? வளர்பிறையில சந்திர வழிபாடு. இதை நீங்க ரெகுலரா செய்ய, கன்சிஸ்டன்சியா செஞ்சுட்டே இருக்கணும். செய்ய 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 உங்களுக்கு ஒண்ணு இது பழகி போயிடும். அப்ப பழகி போச்சுன்னா பொருளாதார சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபடலாம். நம்பிக்கை தாங்க வைக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு விஷயமும் காசே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டைமிங் தான் விஷயம். நம்ம ஒன்னொன்னும் பிரார்த்தனை பண்ண 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 நமக்கு நல்லதே நடக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா உண்டு, அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அப்ப என்ன பண்ணோம்? சந்திரனும் நமக்கு தேவை, சூரியனும் நமக்கு தேவை. ஆனா ராத்திரி வேலை வளர்பிறையில அந்த சந்திரன் நமக்கு குழு 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 குழுன்னு ஒரு இது ஒளியை கொடுக்கும் போது அந்த ஒளியை உள்வாங்கி அந்த ஒளியில நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயமாக பொருளாதார நெருக்கடி தவிர்க்கப்பட்டுவிடும். இதை நம்பிக்கையா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்புங்க, நம்பி செய்யுங்க, நல்லா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.